நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுக்கான வரியை குறைக்க போகும் ட்ரம்ப், மோடி காட்ட போகும் அதிரடி, ஏற்றுமதியாளர்களுக்கு விடிவு காலம் பிறக்கிறது. உண்மைதானப்பா? ரொம்ப அதிசயமாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க. இந்த போட்டோவை பாருங்க. இந்த போட்டோவில் இருக்கக்கூடியவர் தான் ரெஜி தாமஸ். இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு உலகத்தை உற்று நோக்குகின்ற பொழுது ட்ரம்ப் நமக்கான வரியை குறைப்பதற்கான முன்னோட்ட காட்சியில் நன்றாக தெரிகிறது. எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, உக்ரைனும் ரஷ்யாவும் போர தொடங்குகின்ற தருணத்துல ரஷ்யாவுடைய எண்ணெய் நிறுவனமான சகலின் 1 என்ற ப்ராஜெக்ட்ல அமெரிக்காவுடைய எக்ஸான் நிறுவனமானது ஈடுபட்டிருந்தது. அமெரிக்காவுடைய எக்ஸான் நிறுவனமானது 30% பங்குகளை சகலின் நிறுவனத்திடம் வாங்கி வைத்திருந்தது. இப்படி அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இருவரும் கூட்டாக எண்ணெய் உற்பத்தி மற்றும் சுத்திகரிப்பில் ஈடுபட்டிருந்தாங்க. உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்ததுனால, அமெரிக்கா திடீரென தடையை விதித்ததுனால, பொருளாதார தடையும் ஏற்றுமதிக்கான தடையும் இப்படி வகை வகையாக பிரித்து பல்வேறுபட்ட தடையை விதித்ததுனால அமெரிக்காவுடைய எக்ஸான் நிறுவனமானது ரஷ்யாவுடைய எண்ணெய் ப்ராஜெக்ட் சகலின் 1ல தொடர முடியாத ஒரு சூழ்நிலை. 30% பங்குகளை அமெரிக்க நிறுவனம் எக்ஸான் தான் வச்சிருந்தது. ஸோ என்னடா இது, அமெரிக்கா இந்த மாதிரி பண்ணு பிடிச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவில் இருந்து இந்த எக்ஸான் என்ற அமெரிக்க நிறுவனமானது வெளியேறிவிட்டது. இப்படி வெளியேறிவிட்ட பிறகு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ட்ரம்பிடம் பேசி மீண்டும் ரஷ்யாவுடன் கைகோர்க்கலாமா என்று எண்ணியிருந்தார்கள். ஏன்னா ஏகப்பட்ட லாஸு. ஆனாலும் அதற்கான வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. நம்ம ட்ரம்ப்பும் புட்டின் அவர்களும் அலாஸ்காவில் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அந்த பேச்சுவார்த்தை என்பது சுமூகமாக இருந்தது. என்னதான் போர் நிறுத்தத்துக்கான ஒப்பந்தம் எட்டப்படவில்லை என்றாலும் போர் நிறுத்தத்துக்கான முன்னோட்டமாக அது அமைந்தது. ஸோ ட்ரம்ப்பும் புட்டினும் 2 பேருமே மகிழ்ச்சியாக பேச்சுவார்த்தைக்கு பிறகு வெளியே வந்தார்கள். அதனால இந்த எக்ஸான் நிறுவனமானது மீண்டும் ரஷ்யாவை போய் அணுகியிருக்கிறது. அந்த சகலின் 1 ப்ராஜெக்ட்ல நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்கின்றோம், மீண்டும் 30% பங்குகளை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு இப்போ ரஷ்யாவுடைய சகலின் 1 என்ற ப்ராஜெக்டுடன் எக்ஸான் நிறுவனமும் கைகோத்து இருக்கிறது. இப்படி அமெரிக்கா நிறுவனமே நேரடியாக போய் ரஷ்யா நிறுவனத்துடன் கைகோர்க்கின்ற பொழுது, இத்தனைக்கும் சகலின் 1 ப்ராஜெக்ட் என்பது ரஷ்யாவுடைய அரசாங்கம் சார்ந்த நிறுவனம். ஸோ ரஷ்ய அரசாங்கத்துடனே பார்த்தீங்கன்னா அமெரிக்க நிறுவனம் கைகோர்க்கின்ற பொழுது ட்ரம்ப் ரஷ்யா மீது இருக்கக்கூடிய தன்னுடைய பார்வையை மொத்தமாக பார்த்தீங்கன்னா மாற்றி அமைத்திருக்கின்றார். ட்ரம்ப் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, புட்டினை எந்த விதத்திலும் சரி நாம கோபப்படுத்திடக்கூடாது. அப்படி கோபப்படுத்தணும்னு வச்சுங்களேன், நிச்சயமாக புட்டின் அவர்கள் உக்ரைனுடன் போர் நிறுத்தத்துக்கு இறங்கி வரவே மாட்டாரு. அதனால புட்டினை எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக எடுத்துக் கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு தான் உக்ரைன் ரஷ்யா போரானது முடிவுக்கு வரும் அப்படின்னு நம்ம ட்ரம்ப் நினைக்கிறாரு. அதனால தான் நம்முடைய அமெரிக்கா நிறுவனமானது ரஷ்யாவில் போய் தொழில் தொடங்கினால் இன்னும் பொருளாதாரம் பெருகும். ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் நாம சொல்றதை கேட்கிறாரு, நாமளும் உக்ரைன் போரை நிறுத்தலாம் என்று இறங்கி வருவார் என்ற அடிப்படையில் தான் அமெரிக்க நிறுவனம் எக்ஸான் ரஷ்யாவில் தொழில் தொடங்குவதற்கான மீண்டும் தன்னுடைய 30% பங்குகளை கையில் எடுத்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குது. இப்படி அமெரிக்க நிறுவனம் ரஷ்யாவுக்கு போயிருக்கின்ற பொழுது இந்தியா மீதான பொருளாதார தடையோ இல்ல 2ஆம் கட்ட வரி விதிப்போ மீண்டும் இருக்குமா என்று கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்காது. அப்படி இருந்ததுன்னா உலக வர்த்தக நிறுவனமே அமெரிக்காவை கேள்வி கேட்கும். உன்னுடைய நிறுவனங்களே ரஷ்யாவுக்கு போய்விட்ட பிறகு இந்தியா ஏன் இன்னும் என்ன வாங்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு வரி விதித்திருக்கின்றீர்கள் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அதனால நிச்சயமாக ட்ரம்ப் 2ஆம் கட்ட வரி விதிப்போ அல்லது 2ஆம் கட்ட தடையோ இந்தியா மீது போடுவதற்கான வாய்ப்பு இல்லை. அது மட்டும் கிடையாது, புட்டினை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கான சலுகை ட்ரம்ப் கிட்ட பேசியிருப்பார். இப்போதைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்தியா மீது கடுமையான விமர்சனம் வைக்கலாம். ஆனால் அவையெல்லாம் வரியை குறைப்பதற்கான, இந்தியாவை அடிப்படை வைப்பதற்கான ஒரு வெற்று மிரட்டல் தானே அன்றி ஒருபோதும் இந்திய மார்க்கெட்டை தொலைத்து விட்டு அமெரிக்கா போன்ற பெரும் உற்பத்தி நாடானது தனிமைப்பட்டு போகாது. இந்தியாவில் 144 கோடி பேர் இருக்கின்றார்கள். இந்தியாவை பகைத்துக் கொள்வதனால இந்திய மார்க்கெட்டை அமெரிக்கா இழந்துவிடும். சைனாவுடன் பார்த்தீங்கன்னா இந்தியா நெருக்கமாக இருப்பதனால, அது மட்டும் முடியாது, சைனாவை இந்தியாவுக்கு திறந்து விட்டுருக்கிறாங்க சைனாக்காரங்க.
உங்க எல்லாருக்குமே தெரியும், சைனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து நேத்து வந்தாரு, நம்முடைய அஜித் தோவல் அவர்களை சந்தித்தாரு. அது மட்டும் இல்ல, வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்தாரு. நேற்று மோடி அவர்களையும் சந்தித்து இருக்கின்றாரு. இந்த சந்திப்புக்கு பிறகு நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் நான் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் வந்து ஜி ஜின்பிங் அவர்களை சந்திப்பதற்கு ஆவலாக இருக்கின்றேன். 75 ஆண்டு கால உறவுல இன்றைக்கு 9 மாத காலமாக மீண்டும் பழைய உறவை எட்டுகின்ற நிலைக்கு வந்திருக்கின்றோம். கல்வான் தாக்குதலுக்கு பிறகு பெரிய பிரச்சனையாச்சு. அதே மாதிரி ரஷ்யாவில் பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய கூட்டம் நடக்கின்ற தருணத்தில் சஹலின் என்ற இடத்துல ஜி ஜின்பிங் அவர்களும் நம்ம மோடி அவர்களும் சந்தித்து கொண்ட பிறகு இந்த 9 மாத காலத்துல இந்தியா சைனாவுடைய உறவானது வலுவடைந்திருக்கிறது, வளர்ச்சி அடைந்து வந்திருக்கிறது அப்படின்னு நம்ம மோடி அவர்களும் வந்து ஜி ஜின்பிங் அவர்களுடைய தூதுவராக வந்த வாங்கி அவர்களை சந்தித்து விட்டு மகிழ்ச்சி தெரிவித்திருக்கின்றார். எல்லை பிரச்சனையானது சுமூகமாக முடிந்திருக்கிறது. அந்த எல்லை பிரச்சனை சுமூகமா முடிந்திருப்பதற்கான அடையாளமே வந்து 9 மாத காலமாக எல்லையில போர் நடக்கல, அமைதி திரும்பி இருக்கிறது. சைனா பிடித்த இடங்களை விட்டு சென்று இருக்கின்றார்கள். அதனால எல்லை பிரச்சனை தொடர்பாக அஜித் தோவல் இடத்துல பேச்சுவார்த்தை நடத்தினது வெற்றி என்று அஜித் தோவல் அவர்களும் பறைசாற்றி இருக்கின்றார். அது மட்டும் கிடையாது, இந்தியா சைனா 2 பேருமே வந்து நீண்ட நாள் நட்புடன் இருந்தோம் என்றால் நம்முடைய பொருளாதாரம் மேம்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சைனாவிடத்துல நம்ம என்னவெல்லாம் எதிர்பார்த்தோமோ அத்தனையும் வந்து சைனா திறந்து விட்டு இருக்கிறது. அதனால இது சைனாவுக்கும் லாபம், இந்தியாவுக்கும் லாபம். இந்தியா என்ற பெரிய மார்க்கெட்டை சைனா கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அமெரிக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கதவுகள் மூடப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால நிச்சயமாக ட்ரம்ப் இந்த 25% வரி விதித்திருக்கா தெரியுமா, அதுல இருந்து குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு இந்த ரெஜி தாமஸ் அவர்கள் வந்து சொல்றார். இந்த வரி விதிப்பின் மூலமாக இந்திய ஏற்றுமதியாளர்கள் ஏதாவது சோர்ந்து விட்டார்களா என்று பார்க்கின்ற போது அப்படி ஒன்றும் சோர்ந்து விடவில்லை, நம்பிக்கை நட்சத்திரமாக ஜொலிக்கின்றார்கள் அப்படின்னு சொல்றார். அதாவது இந்த 25% வரி விதிச்சிட்டாங்களே, அமெரிக்காவுக்கு ஏன் ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உற்பத்தி பண்ணி அப்படியே தேக்கமடையல. ஆனால் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு நாம அமெரிக்காவுக்கான பொருளை 7% அதிகமாக தான் ஏற்றுமதி பண்ணியிருக்கிறோம். எந்த விதத்திலும் நாம ஏற்றுமதியை குறைத்து விடவே இல்லை. குறிப்பா சொல்ல போனோம்னா சென்ற ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாத காலத்துல வந்து நாம அமெரிக்காவுக்கு $27.6 பில்லியன் அளவுக்கு பொருட்களை ஏற்றுமதி பண்ணியிருக்கிறோம். ஆனா வரி விதிப்புக்கு பிறகு இந்த ஆண்டு நாம ஏப்ரல், மே, ஜூன் காலகட்டங்கள்ல $33.5 பில்லியன் அளவுக்கு பொருட்களை ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். ஸோ வரி உயர்வு காரணமாக நாம ஏற்றுமதி குறைச்சிட்டோமோ அப்படின்ற பயம் நமக்கு தேவையில்லை. 7% வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி அதிகரித்து தான் இருக்குது. இதற்கு இந்த ரெஜி தாமஸா இருந்தாலும் சரி, மற்ற பொருளாதார வல்லுநர்களாக இருந்தாலும் சரி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஐயா ட்ரம்ப் வரியை குறைத்துத்தான் ஆக வேண்டும், அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கத்தான் செய்யுது. இந்த உக்ரைன் ரஷ்யா போருக்காக தான் ட்ரம்ப் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாம பழி சுமத்தி வரியை போட்டிருக்காரு. அது சாத்தியமாகும். அது சாத்தியமாகிற வரைக்கும் நாம நம்முடைய அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி வழியை திறந்து விடக்கூடாது என்பதற்காக ஏற்றுமதி பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இறக்குமதியாளர்களை பொறுத்த வரைக்கும் இந்திய பொருட்களுக்கான தேவை அதிகரித்திருப்பதுனால சாமியே இன்னும் 25% ட்ரம்ப் வரியை உயர்த்த போறாராம். அதற்கு முன்பாக எவ்வளவு உற்பத்தி பண்ணியிருக்கீங்களோ அந்த உற்பத்தி மொத்தமாக எங்களுக்கு ஏற்றுமதி பண்ணிடுங்க, எந்தவித பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க ஏற்றுமதியாளர்களும் வந்து இந்தியா உற்பத்தி பண்ணியிருக்காங்க தெரியுமா, அந்த உற்பத்தி பொருளை வாங்கி குவிக்கிறாங்களாம். அதனால நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்களும் தொடர்ச்சியா ஏற்றுமதி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களாமே. அதுலயும் இந்த டைமண்ட் போன்றது, தங்கம் போன்றது என்ன ஆபரணங்கள் ஏற்றுமதியில 28% அதிகரித்திருக்குதான் இந்த வரி விதிப்புக்கு பிறகு. அதனால ஏற்றுமதி அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு இடையில சரிந்து போய்விட்டது என்று பயப்பட தேவையில்லை. வர்த்தகர்களே வந்து பாத்தீங்கன்னா எந்த விதத்திலும் பயப்படல. அது மட்டும் கிடையாது, இப்போ மோடி ஒரு அதிரடி காட்ட போறாரு. ஏற்கனவே நேற்று ஒரு அதிரடி காட்டி விட்டாரு. ஜவுளி உற்பத்தி எந்த விதத்திலும் பாதிப்படையக்கூடாது என்பதற்காக இறக்குமதி வரியை 11% குறைச்சிட்டாரு. ஜவுளி உற்பத்திக்கு தேவைப்படுகின்ற மூலப்பொருளை நீங்க எங்க இறக்குமதி பண்ணாலும் சரி 11% குறைவு. அதனால இன்னைக்கு நூல் விலையா இருந்தாலும் சரி, பஞ்சு விலையா இருந்தாலும் சரி, இறக்குமதி செய்கின்ற பொழுது 1 கிலோவுக்கு 10 ரூபாய் குறையுதான். என்ன 100 கிலோ வாங்க போறாங்க, டன் கணக்கில் வாங்குவாங்க ஜவுளி உற்பத்தியாளர்கள். அப்படி இருக்கும்போது ஏகப்பட்ட பணமானது மிச்சமாகிறது. 1 கிலோ மீது 1 ரூபாய் குறைந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லாபம் உற்பத்தியாளர்களுக்கு. 1 கிலோ மேல 10 ரூபாய் குறையுது இந்த 11% வரியை குறைச்சதுனால. அதனால உற்பத்தியாளர்களை பொறுத்த வரைக்கும் குஷியா இருக்காங்க. ஒண்ணு, அதை தாண்டி இந்த ஏற்றுமதியாளர்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, நாம் யாருக்கு போட்டி அப்படின்னு கொஞ்சம் திங்க் பண்ணணும். ஏற்றுமதியில
நமக்கும் சீனாவுக்கும் போட்டி கிடையாது ஏற்றுமதியில. அமெரிக்காவுக்கு சீனா வேற பொருட்களை ஏற்றுமதி பண்றான், ஆனா இந்தியா சீனாவுக்கு வேற மாதிரியான பொருட்களை ஏற்றுமதி பண்றாங்க. நமக்கு ஏற்றுமதி போட்டி கிடையாது. நமக்கான போட்டி யாருன்னு கேட்டீங்கன்னா சீனாவை தவிர்த்து ஆசியாவில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் தான். ஜவுளினா பாத்தீங்கன்னா பங்களாதேஷ், பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, இந்தோனேஷியா, வியட்நாம், மலேசியா, சிங்கப்பூர், இந்த மாதிரி நாடுகள் தான் பாத்தீங்கன்னா நமக்கு போட்டியாளராக இருக்கின்றார்கள். இந்த போட்டியாளர்களுக்கு ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு விதித்த வரியிலிருந்து ஒரு 7% வரியை குறைவாகத்தான் விதித்திருக்கின்றார். அப்போ நமக்கும் அவங்களுக்கும் ட்ரம்ப் சமமான வரியை விதிக்கல, ஏற்றத்தாழ்வுகள் தான் இருக்குது. ஆனா இந்த ஏற்றத்தாழ்வுகளை நாம சரி செய்யலாம். எப்படி சரி செய்யலாம் என்று சொல்லுகின்ற போது, மோடியை பொறுத்த வரைக்கும் எப்படி இறக்குமதிக்கு 11% வரியை குறைத்தாரோ அதே மாதிரி ஏற்றுமதிக்கு ஒரு 10% வரியோ இல்ல ஒரு 8% வரியோ குறைச்சார்னு வச்சுக்கலேன் நம்ம மோடி. அப்போ நம்முடைய போட்டியாளர்களுக்கும் நமக்கும் ஒரே சதவீத வரி தான் வந்து சேரும். அப்படி நம்முடைய போட்டியாளர்களுக்கும் நமக்கும் ஒரே சதவீத வரி வருகின்ற போது நம்ம தாராளமாக அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணலாமே, எந்தவித தடையும் இருக்காது. ஏன்னா இந்தியா தான் எல்லா பொருட்களுடைய உற்பத்தி கேந்திரமாக இன்னைக்கு இருக்குது. இப்போ நம்முடன் போட்டி போடுகின்ற எல்லா நாடுகளும் நமக்கு இணையாக உற்பத்தி பண்ணிட முடியுமா? அவ்வளவு பெரிய தொழிற்சாலை வச்சிருக்காங்களா? அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணி அவங்களுடைய பற்றாக்குறை ஈடு செய்கின்ற அளவுக்கு நம்முடைய போட்டி உற்பத்தியாளர்கள் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சரி செஞ்சிருவாங்களா? ஈடு கொடுக்க முடியுமா? ஏற்றுமதி பண்ணிடுவாங்களா? அப்போ நாம மட்டும் நம்முடைய போட்டியாளர்களுக்கு ட்ரம்ப் குறைவான வரி விதித்திருக்கின்றார், அதற்கு இணையான ஏற்றுமதி வரியை மோடி குறைத்தார் என்றால் நாம தொடர்ச்சியா ஏற்றுமதி பண்ணலாம். நம்ம போட்டியாளர்களை இத்தனை ஆண்டு காலமாக கீழே வச்சிருந்த மாதிரி தொடர்ச்சியா கீழே வச்சிருக்கலாம். அதனால மோடி கிட்ட பாத்தீங்கன்னா ஏற்றுமதியாளர்கள் வேண்டுகோள் வைத்திருக்கின்றார்கள். ஸோ இந்தியாவும் சீனாவும் நெருங்குகின்ற இந்த தருணத்தில் நம்ம மார்க்கெட்டை இழக்கக்கூடாது என்பதனால ட்ரம்ப் நிச்சயமாக 25% வரியை குறைப்பார். ஏற்கனவே கூடுதலாக 25% வரி போடுவார்னு ட்ரம்ப் சொன்னார் இல்லையா? அது இப்போதைக்கு நடைமுறைக்கு வராது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அலாஸ்காவில் பேச்சுவார்த்தை முடித்து விட்ட பிறகு ட்ரம்ப் சொன்னார், ரஷ்யாவுடைய கூட்டாளர்கள் மீது வரியை நான் அதிகரித்தேன் என்று வச்சுக்கோங்க, ரஷ்யாவுடைய பொருளாதாரம் பாழ்பட்டு போய்விடும். அதனால இந்த போர் நிறுத்தத்தை நம்ம முன்னெடுக்கின்ற போது எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது. ஸோ வரி விதிப்பை நான் ஒரு 3 வாரங்களுக்கு பிறகுதான் சிந்திக்க போறேன், 2ஆம் கட்ட வரியோ அல்லது பொருளாதார தடையோ என்று சொல்லியிருப்பதனால இப்போதைக்கு அமெரிக்காவிலிருந்து வர்த்தக குழுவானது இந்தியாவுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கு முடியாம நாங்க வரலடப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்திப்பை கேன்சல் பண்ணாலும் சரி, இங்க ரஷ்யாவை சமாதானப்படுத்த வேண்டும் என்று ட்ரம்ப் நினைப்பதனால நம் மீது 2ஆம் கட்ட வரி விதிப்பு நிச்சயமா இருக்காது. ஆனால் முதல் கட்ட வரி விதிப்பை நம்ம சமாளிக்க வேண்டும் என்றால் ஏற்றுமதி வரியை மோடி அவர்கள் குறைத்தார் என்றால் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா மோடி அவர்கள் செய்வாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஆத்ம நிர்பார் என்ற விஷயம் என்கிறது வெறுமனே டாலரையும் பவுன்ஸையும் நம்ம மட்டும் நம்பிக்கிட்டு இருக்கிறது கிடையாது. நம்ம நாட்டில் உற்பத்தியை பெருகணும், நமக்கானவற்றை நாமளே உருவாக்க வேண்டும் மோடி சொல்லி இருப்பதனால நிச்சயமாக ஒரு 7% வரியை குறைப்பார் என்று தான் நினைக்கிறாங்க. அதனால நம்மளுக்கும் நம்ம போட்டியாளர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசமானது சமன் செய்யப்படும். தொடர்ச்சியாக இந்திய ஏற்றுமதியாளர்கள் எந்தவித தடையும் இல்லாம அமெரிக்கா மற்றும் மற்ற நாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்ற சூழ்நிலையை உருவாக்குவாரு, அதிரடி காட்ட போறார் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஜிஎஸ்டியை குறைக்க போறோம் இந்திய மக்களுக்காக என்று சொல்லுகின்ற போது ஏற்றுமதியாளர்களுக்காக 7% வரியை குறைக்க மாட்டாரா? ஏற்கனவே கொரோனா காலத்துல எப்படி ஒரு பாதுகாப்பு கவசம் போன்று நம்ம இந்திய மக்களுக்கு உணவளித்து காப்பாற்றணுமோ அந்த மாதிரி அமெரிக்காவுடைய வரி விதிப்பிலிருந்து நம்முடைய ஏற்றுமதியாளர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு பாதுகாப்பு திட்டத்தை உருவாக்க போறோம்னு சொன்னாரு. அந்த திட்டத்தினுடைய ஒரு வழியாக ஏற்றுமதிக்கான 7% வரியை குறைச்சாருன்னா சரியா இருக்கும் இல்லையா? நிச்சயமாக இந்திய மக்களை காப்பாற்றுகின்ற மோடி ஏற்றுமதியாளர்களும் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு இருக்குதுங்களா? இருந்தா மோடி மீது நம்பிக்கை வைங்க. இல்ல நாம சொன்னதெல்லாம் சாத்தியப்படுமா? ட்ரம்ப் உண்மையாக வரியை குறைப்பாரா? இந்திய மார்க்கெட்டை இழந்தாலும் பரவாயில்ல, நான் இந்தியாவுக்கான வரியை குறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒத்த காலில் இருப்பாரா? உங்க கருத்தையும் சொல்லுங்க. நன்றி நண்பர்களே.